இது மாதிரி பிளான் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் கோலில் நீங்கள் ஒழுங்காக ஸ்டிக் ஆகலை அப்படின்னா எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது. ரெண்டாவது பணக்காரங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அவங்களுடைய எம்எஸ்ஐ இதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன். மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம், மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். பணம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ் ஹேபிட் என்னென்னா, ஒரு சிங்கிள் இன்கம் சோர்ஸாக நம்ம நம்பக்கூடாது. ஒரு வருமான வாய்ப்பை நம்ம நம்பவே கூடாது. நான் வந்து நடுத்தருக்கு வந்தது கடங்காரனா ஊரை விட்டு ஓனதுக்கு காரணமே ஒரு பிஸ்னஸை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. என்கிட்ட 9 பிஸ்னஸ் இருந்தது. 8 பிஸ்னஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 9வது பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணேன். தப்பான பிஸ்னஸை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக ஒரு 3-4 பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்துச்சு. ப்ராஃபிட் வந்த பிஸ்னஸ்லாம் கட் பண்ணிவிட்டு லாஸ் ஆகிற பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸை ஒரு 1.5 வருஷம் பண்ணி டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணேன். அதனால் ஒரு பிஸ்னஸை நம்பாதீங்க, டிபெண்ட் பண்ணாதீங்க. ஒரு இன்கம் சோர்ஸை டிபெண்ட் பண்ணாதீங்க. மல்டிபிள் சோர்ஸஸ் நிறைய பணக்காரங்க பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாதவங்க பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் சில பேர் ஒரு தொழில் தானே பண்ணுறாங்க, அது உண்மை கிடையாது. எல்லாருமே எல்லாத்தையும் சொல்கிறது கிடையாது. ரெண்டாவது, நமக்கு ஏன் வந்து